அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 27. வஞ்சகம் வென்றது. நடுநிசி கடந்த வேளை சோழ தேசத்தின் வீரமைந்தன் உத்தமசீலன் அடைக்கப்பட்டிருந்த அந்த இருண்ட பாதாள சிறைக்குள் ஒரு நிழலுருவம் மந்தமான தீப்பந்த வெளிச்சத்தில் மெல்ல நகர்ந்து வந்தது. அது வான்மதி. காவலர்களை தன் அதிகாரத்தால் அப்புறப்படுத்திவிட்டு இரும்பு கதவுகளின் பின்னே தவம் இருப்பவனைப் போல் அமர்ந்திருந்த உத்தமனை நெருங்கினாள். காலடி ஓசை கேட்டதும் உத்தமன் கண்களை திறந்தான். முன்னால் நிற்பது வான்மதி என்பதை உணர்ந்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. வா வான்மதி, செண்பகா எப்படி இருக்கிறாள்? அவளுக்கு ஏதும் ஆபத்தில்லையே? அவசர குரலில் கேட்டான் உத்தமன். வான்மதி முகத்தை திருப்பிக் கொண்டு கசப்புடன் பேசினாள். உனக்காக அடிபட்டு மிதிபட்டு அண்ணனிடம் அடியும் உதையும் வாங்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். என்னை பார்த்ததும் நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்க தோன்றுகிறதா உனக்கு? எப்போதும் அந்த செண்பகாதானா? உத்தமன் வருத்தத்துடன் தலை குனிந்தான். ஐயோ, மன்னித்து விடு வான்மதி. அத்துமீறி என்னை நீ முத்தமிட்டதால் உன்மேல் கோபத்தில் இருந்தேன். அந்த கோபத்தில்தான் அப்படி பேசிவிட்டேன். வான்மதி சட்டென மென்மையாக மாறினாள். என்னையும் மன்னித்து விடு உத்தமா. ஏதோ உணர்ச்சி வேகத்தில் உன்மேல் உள்ள மிகுதியான அன்பால் முத்தமிட்டு விட்டேன். ஒரு பெண்ணின் உள்ளம் புரியாதவனா நீ? சரி சரி, இப்போது அதை பற்றி பேச வேண்டாம். ஏன் இந்த இரவு வேளையில் எனக்காக இத்தனை பிரயத்தனப்பட்டு இங்கே வந்தாய்? உன் அண்ணன் வீரகேரளனுக்கு தெரிந்தால் மீண்டும் உனக்கு அடி உதைதான் கிடைக்கும். ஏற்கனவே உன் கைகளில் காயம் தெரிகிறதே. வான்மதி தன் கைகளை மறைத்துக் கொண்டு முணங்கினாள். என்ன செய்ய, நான் விரும்புபவனை காக்க முடிவெடுத்துள்ளேன். உனக்காக உன் உயிரை காப்பதற்காக நான் வாங்கும் இந்த அடி உதைகள் வலிக்கவில்லை உத்தமா. என்ன சொல்கிறாய் வான்மதி என்றான் உத்தமன் புரியாமல். ஒன்றுமில்லை. செண்பகாவின் மேல் உள்ள கோபத்தை என்மேல் காட்டிவிட்டான் என் அண்ணன். பரவாயில்லை, உங்கள் காதலுக்காக என் உயிரே போனாலும் கவலையில்லை என்று கூறி கண்களில் நீர் சுரப்பது போல ஒரு பொய்யான அழுகையை முகத்தில் ஏற்றினாள். ஐயோ வான்மதி, அப்படியெல்லாம் பேசாதே. உன் உயிருக்கு ஆபத்து என்றால் நான் தாங்க மாட்டேன். முதலில் இங்கிருந்து கிளம்பு. நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன். எப்படி பார்த்துக் கொள்வாய்? செண்பகாவும் சிறையில்தான் இருக்கிறாள். அவளை பற்றி உனக்கு தெரியுமா? உத்தமனின் இதயம் படபடத்தது. ஐயோ, என் ஒருவனால் இவ்வளவு துயரம் உங்கள் இருபேருக்கும்? ஒரு பெண்ணின் மானத்தையும் உயிரையும் என்னால் அல்லவா பணயம் வைக்க வேண்டியிருக்கிறது. கலங்காதே உத்தமா. காதல் என்றால் இப்படித்தான் சோதனைகள் வரும் என்றாள் வான்மதி. உத்தமன் பெருமூச்சு விட்டான். இத்தனை கடினமானதா என் காதல்? ஒரு வீரனின் காதல் வானில் நிற்க வேண்டியவளை சிறைக்கம்பிக்கு பின்னால் நிறுத்திவிட்டேனே. வான்மதியின் கண்கள் உத்தமனின் முகத்தையே வெறித்தனமாக வெறித்தன. உத்தமா, என் அண்ணன் வீரகேரளனின் ஓலை உனக்கு வந்ததா? ஆம், வந்தது. நாளை பகல் உன் அண்ணனை வாட்போரில் வீழ்த்தி என் செண்பகாவை மீட்டுச் செல்வேன். இது என் இறைவன் மீது சத்தியம். வான்மதி அவன் அருகே நெருங்கி குரலை தாழ்த்தினாள். அது குறித்து சொல்லத்தான் வந்தேன் உத்தமா. அந்த ஓலையை நம்பாதே. ஏன்? ஓலையில்தான் உன் அண்ணன் தெளிவாக எழுதியிருந்தானே. அறத்தின் மண்டில் எனும் பாரம்பரிய முறையில் நீயும் நானும் மோதி யார் வெல்கிறார்களோ அவர்கள் எடுக்கும் முடிவே இறுதி என்று. ஒரு அரசன் சொன்ன சொல்லை மீறமாட்டான் அல்லவா? இல்லை, அது ஏமாற்று. உன்னையும் உன் உயிராக கருதும் அந்த செண்பகாவையும் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கத்தான் இந்த நள்ளிரவில் இத்தனை சிலத்தை எடுத்து வந்திருக்கிறேன் என்றாள் வஞ்சகமாக. என்னை எப்படி கொல்ல முடியும்? களத்தில் வாழ் ஏந்தும் உத்தமனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல. என்னை சதி செய்தே கொன்றாலும் என் தந்தையும் என் அண்ணன்களும் கொங்கு தேசத்தை சாம்பலாக்கி விடுவார்கள். என் குறித்து நீயும் செண்பகாவும் பயம் கொள்ளத் தேவையில்லை என்றான் நிதானமாக. அவன் உன்னை கொல்லப்போவதில்லை உத்தமா, உன் காதலியை. உத்தமன் திடுக்கினான். செண்பகாவையா? அவள் ஒரு பெண், சிங்கள இளவரசி. அவள் மீது கை வைத்தால் அவன் அண்ணனான சிங்கள அரசன் சேனன் உன் அண்ணன்களை சும்மா விட்டு விடுவானா? அண்ணன் மிகவும் தந்திரமானவன். நீ செண்பகாவை காதலிக்க மறுத்ததால் ஆத்திரத்தில் அவளை கொன்றுவிட்டாய் என்று பழி சுமத்தி விடுவான். உலகம் அதைத்தான் நம்பும். உத்தமன் நிமிர்ந்து பார்த்தான். என்ன சொல்கிறாய்? நான் அவளை கொல்வேனா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஆம், வஞ்சகன். உன்னை வைத்து என்னை பிடித்தவன்தானே. எதையும் செய்வான் என் அண்ணன். நாளை நடக்கப் போகும் வாட்போர் வெறும் வீரம் சார்ந்ததல்ல உத்தமா, அது ஒரு பெரும் சதி வலை. என் அண்ணன் வீரகேரளன் உன்னிடம் தோற்றுப் போவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். அவன் உன்னிடம் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறான் அல்லவா? நீ வென்றால் உன்னையும் செண்பகாவையும் விடுவிப்பேன் என்று. அது அப்பட்டமான பொய் என்று அவள் குரலில் நடுக்கத்தை வரவழைத்துக் கொண்டு பேசினாள். உத்தமன் புருவங்களை உயர்த்தினான். வான்மதி தொடர்ந்தாள். நீ ஒருவேளை போட்டியில் வென்றுவிட்டால்
அடுத்த கணமே செண்பகாவை கொன்றுவிடும்படி ரகசிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். நீ கோட்டையை விட்டு வெளியேறவே முடியாது. நீ வீரத்தோடு போராடி வென்ற அடுத்த நொடி செண்பகாவின் கழுத்தில் ஒரு கூர்வாள் பாயும். அவள் இப்போது உன் அருகில்தான் மற்றொரு அறையில் சிறை வைக்கப்பட்டுள்ளாள். நான் அவளிடம் பேசிவிட்டுத்தான் வருகிறேன். அவளும் இதைத்தான் நினைத்து அழுதாள். யுத்தமன் வென்றால் நான் பிணமாவேன், அவர் தோற்றால் நான் அடிமையாவேன் என்று புலம்புகிறாள். உத்தமனின் நெஞ்சம் அதிர்ந்தது. வீரகேரளன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போவானா? ஒரு வீரனைப் போல நேருக்கு நேர் மோத துணிவில்லாத கோழையா அவன்? இது போர் தருமத்திற்கே அடுக்காதே. அரசியலில் வீரத்தை விட அதிகாரமே முக்கியம் உத்தமா. இப்போது நான் சொல்வதைக் கேள். உனக்கு உன் வீர புகழ் முக்கியமா அல்லது செண்பகாவின் உயிர் முக்கியமா? நீ நாளை நேர்மையாக போரிட்டு வென்றால் செண்பகாவை பிணமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் நீ வேண்டுமென்றே தோற்றுப்போனால் செண்பகா உன் கண்ணெதிரே உயிரோடு இருப்பாள். என் அண்ணன் கர்வத்தோடு அவளுடன் இனம்புரிய ஏற்பாடுகள் செய்வான். ஆனால் அவள் உயிர் பிழைத்திருப்பாள். இங்கிருந்து நீ உயிரோடு வெளியேறிவிட்டால் அடுத்த நாளே சோழ படைகளுடன் மீண்டும் வந்து நீ அவளை மீட்கலாம். ஆனால் அவள் செத்துவிட்டால் யாருக்காக நீ வந்து சண்டை போடுவாய்? உத்தமன் ஆவேசமாக சிறைச்சுவரை ஓங்கி குத்தினான். அவன் கண்கள் சிவந்தன. என்னை ஒரு கோழையாக மாறச் சொல்கிறாயா வான்மதி? போர்க்களத்தில் புறமுதுகிட்டு தோற்பது சோழ நாட்டின் மானத்தை அடகு வைப்பதாகும். வான்மதி அவன் அருகே சென்று அவன் தோளை தொட முயன்று பின் நயமாக கையை இழுத்து கொண்டாள். இதை மானமாக பார்க்காதே வான்மதி, காதலாகப் பார். செண்பகாவுக்காக நீ தோற்பது அவளுக்கு தெரியும். உலகிற்கு நீ கோழையாக தெரிந்தாலும் அவளது பார்வையில் நீ ஒரு மாவீரன். நீ தோற்று இங்கிருந்து தப்பிச்செல். பிறகு படைகளை திரட்டி வந்து கொங்கு நாட்டை கைப்பற்று. அப்போது என் அண்ணனின் கர்வத்தை அடக்கலாம். இப்போது அடம் பிடித்தால் செண்பகாவை நீயே கொன்றவனுக்கு சமமாவாய். உன் வீரம் அவளது இரத்தத்தில் நனைய வேண்டுமா? உத்தமன் மௌனமானான். அவன் மதியூகம் அவளை சந்தேகிக்கச் சொன்னது. ஆனாலும் செண்பகாவின் உயிர் என்றதும் அவனது வீரம் ஒரு கணம் பின்வாங்கியது. காதலுக்கும் வீரத்திற்கும் இடையில் அவன் மனம் ஊசலாடியது. இறுதியில் ஜெயித்தது காதல்தான். நீ ஏன் எனக்கு இதை சொல்கிறாய்? உன் அண்ணனுக்கு நீ வந்து சொன்னது தெரிந்தால் உன்னையும் கொன்று விடுவானே என்று சந்தேகத்துடன் கேட்டான். வான்மதி ஒரு குரூரமான அதே சமயம் சோகம் கலந்த புன்னகையை சிந்தினாள். நான் தான் சொன்னேனே, நான் உன் காதலில் விழுந்த துரோகி என்று. உன்மேல் நான் கொண்ட இந்த அன்பு என்னை சொந்த அண்ணனுக்கே துரோகம் செய்ய தூண்டுகிறது. நீயும் செண்பகாவும் வாழ வேண்டும், அது போதும் எனக்கு என்று மிக உருக்கமாக கூறினாள். உத்தமன் அவளது கண்களை உற்று நோக்கினான். அதில் தெரிந்தது உண்மையா அல்லது வஞ்சகமா என்று அவனால் பிரித்தறிய முடியவில்லை. சரிவான்மதி, செண்பகாவின் உயிருக்காக நான் எதையும் செய்வேன். என் வீரத்தை விட அவள் உயிர்தான் எனக்கு முக்கியம். நாளை வாட்போரில் நான் வீழ்வேன், ஆனால் அவளுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் உத்தமா. நீ தோற்றால் அவள் உயிர் பிழைப்பாள், நான் உறுதியளிக்கிறேன் என்று கூறிவிட்டு வான்மதி அங்கிருந்து அவசரமாக நகர்ந்தாள். சிறை கதவை தாண்டி வெளியே வந்ததும் அதுவரை முகத்திலிருந்த போலி துயரம் சட்டென மறைந்தது. வான்மதியின் முகத்தில் ஒரு பிசாசின் சிரிப்பு குடிகொண்டிருந்தது. உத்தமா, நாளை உன் வாழ்வீச்சில் வேகம் இருக்காது, வீரம் இருக்காது. செண்பகாவின் முன்னால் நீ ஒரு கோழையாக தோற்கும்போது அவள் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பாள். ஒரு கோழையை காதலித்தோமே என்று அவள் குமுறுவாள். இவற்றையெல்லாம் பார்க்கத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று மனதிற்குள் வஞ்சினத்துடன் கருவிக்கொண்டே இருளில் மறைந்தாள். தொடரும். மறுநாள் காலை கொங்கு கோட்டையின் விசாலமான மைதானம் கொங்கு நாட்டின் கோட்டை பணியாளர்கள், தலைநகரின் மேல்தட்டு மக்கள், வீரர்கள், சேவகர்கள் என ஓரளவு நிறைந்திருந்தே இருந்தது. சோழ இளவரசனுக்கும் கொங்கின் வேந்தனுக்கும் வாட்போர் நடைபெறுகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு பொதுமக்கள் முண்டியடித்தாலும் அவர்களை மைதான வீரர்கள் அனுமதிக்கவில்லை. வாட்போர் அழைப்புகளும் விதிமுறைகளும் வாசிக்கப்பட்டு மைதானம் தயாரானது. கோட்டை கொத்தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த முரசுகள் இடியோசை எழுப்பிக் கொண்டிருந்தன. மைதானத்தின் ஒருபுறம் உயர்ந்த பீடத்தில் வீரகேரளன் தன் அண்ணன் சுந்தரகேரளனுடன் பெரும் கர்வத்தோடு அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் வெற்றியின் கழிப்பில் மின்னின. மறுபுறம் ஒரு தூணோரமாக செண்பகமித்ரா அமர்ந்திருந்தாள். ஒரே நேரத்தில் 4 பெண்களை மயக்கும் மன்மதன் வாட்போரில் வென்றால் என்ன தோற்றால் என்ன செண்பகா, நீ ஏன் நகம் கடிக்கிறாய் என்று அவள் மூளை கேள்வியால் துளைத்தாலும் அவள் மனம் உத்தமன் வெல்ல வேண்டும் என்றே பதில் சொன்னது. வென்ற பின் உத்தமன் முகம் பார்த்து, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி உன்னை உன் நாட்டுக்கே அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது நெஞ்சு ஒரு பறவையின் சிறகடிப்பை போல படபடத்துக் கொண்டிருந்தது. உத்தமன் வருவானா, வந்தால் வெற்றி பெறுவானா
இந்த கேள்விகளை விட அவன் உயிருக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற அச்சமே அவளை ஆட்கொண்டிருந்தது. திடீரென முரசுகள் இன்னும் உக்கிரமாக முழங்கின. வீரர்கள் சூழ, கைகளில் விலங்கிடப்படாமல் ஆனால் சிறை கைதியை போன்ற மௌனத்துடன் உத்தமன் மைதானத்திற்குள் அழைத்து வரப்பட்டான். அவன் நுழைந்ததும் கூட்டம் நிசப்தமானது. உத்தமனின் கண்கள் முதலில் தேடியது செண்பகாவைத்தான். அவளது வெளிரிய முகத்தை பார்த்தபோது வான்மதி நேற்றிரவு சொன்ன அந்த நச்சு வார்த்தைகள் அவன் காதுகளில் ரீங்காரமிட்டன. நீ வாளை உயர்த்தினால் அந்த கணமே செண்பகாவின் கழுத்தில் வாழ் பாயும். அவன் மனம் பத்ரியது. உன்னோடு வாழும் வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் உன் காதல் கிடைத்தால் போதும் செண்பகா. இந்த தோல்வி தற்காலிகமானது. மீண்டும் வருவேன், காத்திரு. நம் காதல் நம்மை சேர்க்கும் என்று நினைத்து கொண்டே அவள் கண்களை பார்த்தான். அதுவரையிலான அத்தனை கோபமும் அவன் பார்வைப்பட்ட அடுத்த நொடி செண்பகாவின் மனதில் இடிந்த கட்டிடம் போல விழுந்து சிதறியது. அருகே நின்ற வான்மதி உத்தமனை நோக்கி கட்டை விரல் காட்டி ஊக்கப்படுத்த அவன் சிரித்தான். அதை பார்த்த செண்பகா மீண்டும் உத்தமனை நினைத்து கோபம் கொண்டாள். செண்பகா, அவன் மன்மதன், அவன் காருண்ய பார்வையில் மயங்கிவிடாதே என்று அவள் மூளை சொல்ல அமைதியாக கீழே குனிந்து கொண்டாள். வாட்போர் தொடங்கியது. வீரகேரளன் சிங்கம் போல பாய்ந்தான். அவனது வாள் காற்றில் விர் விர் என்று சுழன்று வந்து உத்தமனின் வாள் மீது மோதியது. உலோகங்கள் மோதும் சத்தம் மைதானமெங்கும் எதிரொலித்தது. வழக்கமாக மின்னல் வேகத்தில் எதிரியை நிலைதடுமாற செய்யும் உத்தமன் இன்று வெறும் களிமண் சிலையாக நின்றான். அவன் வாளை தாக்குதலுக்கு பயன்படுத்தாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள மட்டுமே பயன்படுத்தினான். பீடத்தில் இருந்த சுந்தரகேரளன் இதை கவனித்துக் கொண்டே தம்பியிடம் உரக்கச் சொன்னான். தம்பி, உத்தமன் தடுமாறுகிறான். அவனது வேகம் மங்கிவிட்டது. இதுதான் சமயம். இரக்கம் காட்டாமல் ஓங்கி தாக்கு. வீரகேரளன் தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு சுழல் வீச்சை நிகழ்த்தினான். உத்தமன் நிகழ்த்திருந்தால் அதை மிக எளிதாக தடுத்திருக்கலாம். ஆனால் அவனது பார்வை ஓரத்தில் செண்பகாவின் கழுத்துக்கு அருகே மறைந்திருந்த சுந்தரகேரளனின் ஒற்றன் வாளுடன் நிற்பது தெரிந்தது. செண்பகாவின் உயிருக்காக தன் வீரத்தை பலியிட துணிந்தான் உத்தமன். அவன் வேண்டுமென்றே ஒரு கணம் பிந்தினான். சுரீர் என்ற சத்தத்துடன் வீரகேரளனின் வாள் உத்தமனின் இடது தோள்பட்டையை கீறிக்கொண்டு சென்றது. செந்நிற ரத்தம் வெண்மையான அவனது ஆடையை நனைத்து தெரித்தது. கூட்டத்திலிருந்த செண்பகா அலறினாள். உத்தமா, என்ன செய்கிறாய்? உன் வேகம் எங்கே போனது? அடிபட்டு நிற்கவா நீ இங்கே வந்தாய்? கோபத்தில் கத்தினாள். உன்னை மயக்க சண்டை போடத் தெரியாதவர்களிடம் வீரத்தை காட்டிய உத்தமன் இவன்தான். நன்றாக பார் செண்பகா என்று வீரகேரளன் சிரித்து ஏளனம் செய்தான். உத்தமன் பதில் பேசவில்லை. மௌனமாக ரத்தம் சொட்ட சொட்ட அடிமேல் அடி எடுத்து பின்வாங்கினான். செண்பகா அருகே நின்றபடி வான்மதி தன் திட்டம் தடையின்றி பலிப்பதைக் கண்டு குரூரமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். வீரகேரளன் உத்தமனை மைதானத்தின் ஒரு மூலைக்கு துரத்தி சென்று மடக்கினான். என்ன உத்தமா, இவ்வளவுதானா உன் வீரம்? ஒரு பெண்ணுக்காக நீ என்னிடம் மண்டியிடப் போகிறாயா என்று ஏளனமாக சிரித்தபடி அவன் வாளை ஓங்கி உத்தமனின் கையிலிருந்த வாளை தட்டிவிட்டான். உத்தமனின் வாள் சுழன்று சென்று தூரத்தில் விழுந்தது. உத்தமன் இப்போது நிராயுதபாணி. வீரகேரளன் தன் வாளின் கூர்மையான நுனியை உத்தமனின் கழுத்தில் அழுத்தினான். மைதானமே மயான அமைதியானது. பார் செண்பகா, இதோ உன் வீரன், இதோ என் காலடியில் என்று வீரகேரளன் கத்தினான். உத்தமா, நீ தோற்றுவிட்டாய். இனி செண்பகா எனக்குத்தான் சொந்தம். வீரமில்லாத கோழையான உன்னை எப்படி அவள் மணப்பாள்? உத்தமன் ரத்தம் சொட்டும் தோளுடன் செண்பகாவை ஏறிட்டு பார்த்தான். அவனது கண்கள் உனக்காகத்தான் இதை பொறுக்கிறேன் என்று பேசின. ஆனால் ஆத்திரத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்த செண்பகாவுக்கு அந்த மௌன பாஷை புரியவில்லை. அப்போது வான்மதி மெல்ல செண்பகாவின் அருகே வந்து, பார்த்தாயா செண்பகா, நம் காதலன் தன் உலகில் பெரும் வீரன் என்று நினைத்திருந்தோம். என் அண்ணனை எளிதாக தோற்கடித்து விட்டான். எதற்கு இந்த விபரீத வீணான ஜம்பம்? நேற்றே சொன்னேன், அண்ணன் அறைகூவலை ஏற்காதே. செண்பகா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போதைக்கு நாடு திரும்பு. என் அண்ணன் வந்ததும் என்னையும் உன்னையும் பெண் கேட்டு வா என்று சொன்னேன். என் பேச்சை அவன் கேட்கவில்லை, அந்த முட்டாள். வீண் வசனம் பேசி உன் அண்ணன் என் கால் துசு என்று சவாலை ஏற்று இப்படி நம் இருவரையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறான். என்ன இருந்தாலும் என் அண்ணன் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்த பலசாலி. நம் காதலன் பாலும் பழமும் சாப்பிடும் அரண்மனை சுகபோகிதானே என்று வருத்தம் தெரிவிப்பது போல விஷத்தை கக்கினாள். செண்பகா எதுவுமே பேசவில்லை. உத்தமன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து நடுங்குவதை என்னால் பார்க்க முடியவில்லை செண்பகா. போலி வீரன் என்று கூறி அழுவது போல நடித்துக் கொண்டே அங்கிருந்து ஓடினாள் வான்மதி. போலி வீரன். செண்பகாவின் உதடுகளும் அதை உச்சரித்தன. ஆனால் மனமோ அவன் தோல்வியை ஏற்காமல் அவள் அறிவோடு சண்டை செய்தது. தன் காதலன் தோல்வியில் சதி இருக்கிறது என்று தேற்றிக் கொண்டிருந்த மனதை கடைசியில் மூளைதான் வென்றது.
வீரனைப் போல மடியக்கூட துணிவில்லாத போலி வீரனையா காதலித்தாய் என்று அவள் அறிவு கேட்க அவள் மனம் பதறி துடித்தது பதில் இல்லாமல். செண்பகா ஆத்திரத்தில் உத்தமனை நோக்கி சீறினாள். உத்தமா, உனக்கு சாவே மேல். ஒரு வீரனாக போரிட்டு செத்திருந்தால் கூட உன் நினைவைச் சுமந்து நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு கோழையாக முதுகெலும்பு இல்லாதவனாக என் முன்னால் நிற்பதே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னை நேசித்ததற்காக வெட்கப்படுகிறேன் என்று கத்திவிட்டு கண்ணீர் மல்க அங்கிருந்து ஓடினாள். அவள் போன திசையையே உத்தமன் பார்த்து கொண்டிருந்தான். தான் அவளது உயிரை காக்கத்தான் இவ்வளவு பெரிய அவமானத்தை சுமைக்கிறோம் என்பது அவளுக்கு தெரியாமல் போனதே என்ற வலி அவன் காயத்தை விட அதிகமாக இருந்தது. குழம்பி மென்றான். இந்த அசட்டுச் சிறுமி நாம் வேண்டுமென்றுதான் தோற்கிறோம் என்று அறியாமல் போவாள் என்பதை அவன் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. முதல் முறையாக உத்தமன் மனம் செண்பகாவின் அன்பை கேள்வி கேட்டது. நான் தோற்பேன் என்று நீ எப்படி நம்புகிறாய் செண்பகா? உன் காதல் எப்படி நம்புகிறது என்று அடுக்கடுக்காய் கேள்வி கேட்க, இப்போதைக்கு செண்பகாவின் உயிர் தப்பியிருக்கிறது என்று ஆறுதல் பதிலை சொன்னதும் அவன் மனம். நடப்பதையும் அவள் கத்திவிட்டு ஓடியதையும் காயத்தின் வலியோடும் மனதின் ரணத்தோடும் கடந்து கொண்டிருந்தான் உத்தமன். வீரகேரளன் உத்தமனை எகத்தாளமாக பார்த்தான். உன்னை இப்போது கொல்வது என் வாழுக்கே அவமானம். வீரமற்ற ஒரு பிணத்தை வெட்ட எனக்கு விருப்பமில்லை. உன்னை விடுவிக்கிறேன். உன்னுடைய இந்த வெற்றிச் செய்தியை உன் அண்ணன்களிடமும் தந்தையிடமும் சென்று அழுது கொண்டே சொல் என்று கூறிவிட்டு வீரர்களிடம் அவனை துரத்திவிட உத்தரவிட்டான். கூட்டம் கலைந்தது. வான்மது வெற்றி களிப்பில் தன் அண்ணனிடம் சென்றாள். அண்ணா, நான் சொன்னது பலித்தது பார்த்தாயா? இனி செண்பகா உனக்குத்தான். உத்தமனை அவள் ஒருபோதும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள் என்றாள். சுந்தரகேரளன் தன் அண்ணனின் வெற்றியை பார்த்தாலும் அவனது மனசாட்சி ஏதோ ஒன்றை உறுத்தியது. ஆனால் வான்மதி, உண்மையிலேயே உத்தமன் தோற்றுவிட்டானா? அவனது கண்களில் பயம் தெரியவில்லை, மாறாக ஒருவிதமான தியாகத்தின் நிழல்தான் தெரிந்தது என்றான் சந்தேகத்துடன். வான்மதி அலட்சியமாக சிரித்தாள். அது எதை பற்றி இருந்தாலும் நமக்கென்ன அண்ணா? முடிவு நமக்கு சாதகமாகிவிட்டது. இனி அவன் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டான் என்றாள். சுந்தரகேரளன் எச்சரித்தான். சரி, விடுதலையாகி செல்லும் உத்தமன் படைகளை திரட்டி கொங்கு நாட்டை தாக்க வருவான். படைகளை தயாராக இருக்கச் சொல்கிறேன். அவன் வரமாட்டான், கவலைப்படாதே என்றாள் வான்மதி. உறுதியாக? எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? செண்பகாவின் பார்வையில் காதல் இல்லை, வெறுப்பு மட்டுமே மிஞ்சியிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருப்பான். காதலியின் வெறுப்பை சுமந்து கொண்டு எந்த வீரனாலும் வாழ் தூக்க முடியாது என்றாள் வான்மதி. சுந்தரகேரளன் அவளை வியப்புடன் பார்த்தான். எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம். உன் தந்திரம்தான் காரணம். வான்மதி அங்கிருந்து நகரும் முன் தன் அண்ணன் வீரகேரளனை திரும்பி பார்த்தாள். அண்ணா, செண்பகமித்ரா புத்திசாலி பெண். மிக விரைவில் நம் திட்டங்கள் தெரிந்துவிடும். அவள் வாழுக்கு நாம் இரையாந்தும் முன்பு அவளை உன் மஞ்சத்தில் மனைவியாக்கு. இல்லாவிட்டால் உன் திட்டம் மட்டும் தோல்வியடையாது, நீ நினைத்த எதுவுமே ஈடேறாது. அவள் அண்ணன், நான், நீ என யார் தடுத்தாரும் நம் அனைவரையும் கொன்று போட்டேனும் அவள் தப்பிச் சென்று அந்த உத்தமனை அடைந்து விடுவாள். இனியேனும் குறுக்கு வழிகளை விடுத்து அன்பால் அவளை வெல்லப்பார். அவளோடு நல்ல முறையில் வாழு என்று சொல்லிவிட்டு அமைதியாக நடந்தாள். இவை எதுவுமே தெரியாத உத்தமன் கோட்டைக்கு வெளியே இரத்தத்துடன், அதைவிட ஆழமான மனக்காயத்துடன் நடந்து கொண்டிருந்தான்.